வணக்கம். செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டிரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். நைக் மற்றும் ஆப்டம் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 3 சுங்கச்சாவடிகள் அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. குறைந்த தூரத்தில் அடுத்தடுத்து அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு உள்ள வரவு செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு. அறநிலையத்துறை தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை யாரும் குறை கூற முடியாது என ஆளுநர் ரவிக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. மாநில பாடத்திட்டத்தில் பயின்றவர்களே பல சாதனைகளை புரிந்து வருவதாகவும் பெருமிதம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை தீவிரம். குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரின் பண பரிவர்த்தனை விவரங்களை கேட்டு வங்கிகளுக்கு சிபிசிஐடி நோட்டீஸ். பள்ளப்பட்டியில் நகைக்கடை நிறுவனத்தில் மோசடியால் காணாமல் போன 600 சவரன் நகைகள் மீட்பு. சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக நகைகளை மீட்டு பொதுமக்களிடம் ஒப்படைத்த போலீசார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அடுத்த வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தகவல். செபி தலைவர் மாதவி புட்ச் மீது பங்கு பரிவர்த்தனை வாரிய ஊழியர்கள் அடுக்கடுக்கான புகார். மாதவி பதவி விலக கோரி மும்பையில் செபி ஊழியர்கள் போராட்டம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐயின் கைது நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட நிலையில் திடீரென நடவடிக்கை எடுத்தது பற்றி கெஜ்ரிவால் தரப்பு சந்தேகம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவின் டிரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது சிகாகோ சென்றுள்ள நிலையில் அங்குள்ள டிரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் உற்பத்தி அலகு மற்றும் உலகளாவிய மையம் தமிழ்நாட்டில் அமைய உள்ளது. மேலும் நைக் நிறுவன நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதன் உற்பத்தியை விரிவுபடுத்துவது மற்றும் சென்னையில் காலனி வடிவமைப்பு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் ஏற்கனவே 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வரும் ஆப்டம் நிறுவன நிர்வாகிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்திய முதலமைச்சர் திருச்சி மற்றும் மதுரைக்கும் அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியா சார்பில் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்பட உள்ளது. திருக்குறளின் பெருமையை உலகெங்கும் பரப்பும் வகையில் பல்வேறு நாடுகளில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங்கை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் சிங்கப்பூரில் முதல் திருக்குறள் மையம் திறக்கப்படுவது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் மூலம் திருக்குறளின் சிறப்பு, தமிழ் மொழி மற்றும் தமிழர் கலாச்சாரம் குறித்த நிகழ்வுகள், கருத்தரங்குகள் நடத்துவது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா சிங்கப்பூர் இடையிலான நட்புறவு 2025இல் 60வது ஆண்டை எட்டும் நிலையில் இரு நாடுகளிடையே கலாச்சார ரீதியான உறவை மேம்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடி மற்றும் சிங்கப்பூர் பிரதமர் இடையிலான இந்த சந்திப்பின் போது டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், திறன் வளர்ச்சி, சுகாதாரத்துறை தொடர்பாக இரு நாடுகளிடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. தமிழ்நாட்டில் ஏற்கனவே காலாவதியாகிவிட்ட 4 சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில்
புதிதாக 3 சுங்கச்சாவடிகளை திறப்பது தொடர்பாக ஒன்றிய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஒன்றிய அரசின் அறிவிப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் புதிதாக திறக்கப்பட உள்ள 3 சுங்கச்சாவடிகளின் கட்டண விவரங்களை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நங்கிலிகொண்டான், திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டி ஆகிய இடங்களில் புதிய சுங்கச்சாவடிகள் அமைய உள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 70ஆக அதிகரிக்கிறது. நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடியில் ஒருமுறை செல்ல 60 முதல் 400 ரூபாய் கட்டணமும், ஒரே நாளில் திரும்பியும் வர 95 முதல் 600 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் ஒருமுறை செல்ல 55 முதல் 370 ரூபாயும், ஒரே நாளில் திரும்பி வர 85 முதல் 555 ரூபாய் வரையும் கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது. நாகம்பட்டியில் ஒருமுறை செல்ல 60 முதல் 400 ரூபாயும், ஒரே நாளில் திரும்பி வர 90 முதல் 600 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதிதாக திறக்கப்பட உள்ள சுங்கச்சாவடிகளுக்கு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் அறிவிப்பு தங்களுக்கு கூடுதல் சுமையை உருவாக்கும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மிகவும் மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதி, இதில் இந்த டோல்கேட்டு தேவையில்லாமல் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் சென்னை போகிறதுக்கு 3 டோல்கேட்டும், பாண்டிச்சேரி போகிறதுக்கு 1 டோல்கேட்டும் நாங்கள் கட்டின்னு இருக்கிறோம். இது மீண்டும் இன்னொரு டோல்கேட்டு எங்களுக்கு தேவையில்லாத போடுறாங்க. இது சாமானிய மக்களுக்கு, ஏழை நடுத்தர மக்களுக்கு மிகவும் பாரமாக உள்ளது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக இந்த டோல்கேட்டை நீக்கணும். 90% மக்கள் விவசாய தொழிலையே பிரதானமாக நம்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய இடையூறு அமையும். ஏன் அப்படின்னாக்கா அவங்க விவசாய விளைபொருட்களை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தண்டத்துக்கு ஒரு லாரி கிராஸ் ஆகுதுனாலும் பார்த்தீங்கன்னா 300 400 ரூபாய் கப்பம் கட்ட வேண்டியதாக வரும். ஏன்னா அந்த விவசாயிக்கு அந்த பொருளை எடுத்து போயிட்டு வியாபாரம் பண்ணாக்கா அந்த 400 எடுத்தால் ஒரு லாபமே கிடைக்கும். அதையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நெல் கவர்மெண்ட் கமிட்டிக்கு எடுத்து போனாலோ இல்லை தனியார் கமிட்டிக்கு எடுத்து போனாலோ பாதிப்படுறது விவசாயி தான். இது 99% விவசாயி தான் பாதிப்பு. இந்த டோல்கேட்டால் விவசாயிக்கோ இல்லை இந்த தாலுகாவுக்கோ எந்த விதமான சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு டோல்கேட்டே தேவையில்லை. தமிழ்நாட்டில் காலாவதியாகியுள்ள 4 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக நேற்று அமைச்சர் ஏவவேலு தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் காலாவதியான மற்றும் குறிப்பிட்ட இடைவெளிக்குள் இருக்கும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என ஒன்றிய அரசு உறுதியளித்தும் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடாத ஒன்றிய அரசு கூடுதலாக 3 சுங்கச்சாவடிகளை திறக்க உள்ளதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பு பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கான வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய சிதம்பரம் நடராஜர் கோயில் பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய கோரி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான வரவு செலவு குறித்த கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சிதம்பரம் கோவில் பராமரிப்புக்கும் பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவும் என்ன வருவாய் ஆதாரம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் கோவில் காணிக்கை தவிர தீட்சிதர்களுக்கு வேறு வருவாய் ஆதாரங்கள் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உண்டியல் எப்போது அகற்றப்பட்டது என்றும் பூஜை அர்ச்சனை தரிசனத்திற்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது இல்லையா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது. 2022-2023 உண்டான ஆண்டு வருமானம் 2,09,120 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கோயிலுக்கு 2 லட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வாதம் முன் வச்சோம். படிப்படியாக உயர்ந்து 2014 3,25,00,000 இருக்குது. ஸோ அந்த 3,25,00,000 ஒரு ஆண்டு வருமானம் வர கோயில் 10 வருஷம் கழித்து ஒரு 2 லட்சம் வரது ரொம்ப கம்மி. அதனால் இது சரிவர கணக்குகள் அவங்க மெயின்டைன் பண்ணல. இதில் ரேம்பண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட், இது கணக்கு எங்கே கோயிலுக்கு வர வருமானம் எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் வாதம் முன் வச்சோம். இன்றைக்கி நாங்கள் 2014 வந்ததுக்கப்புறம் உண்டியலோ அர்ச்சனை வருமானம் அர்ச்சனை டிக்கெட் எதுவும் நாங்கள் பிரசுரம் செய்கிறது கிடையாது. உண்டியல் நாங்கள் வைக்கிறது கிடையாது. அதுக்கு நீதிமன்றம் என்ன கேட்டாங்கன்னா, அவ்வளோ பெரிய கோயிலில் நீங்கள் கோயிலை மெயின்டைன் பண்ணணுன்னா அதுக்குன்னு போதிய ஒரு வருமானம் இருக்கணும். இப்போ நீங்கள் உண்டியல் வைக்காமல் அர்ச்சனை டிக்கெட் நீங்கள் இது பண்ணலன்னா எப்படி கோயிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? அதுவே பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க.
அதனைத் தொடர்ந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய கோரிய மனு மீதான விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதிமுகவுடன் மீண்டும் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சிதான் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் சூசகம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் வ.உ. சிதம்பரனார் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜயதாரணியை போன்று தாமும் பாஜகவில் பதவி இல்லாமல் தான் இருக்கிறேன் என்றார். அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க இன்னும் 2 வருஷம் பதவி காலம் இருக்கும்போது அதை ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக கொடுக்கத்தான் வேணும். அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். நிச்சயமாக வருங்காலத்தில் அவர்களுக்கு உரிய பொறுப்பு பதவிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ நானும் அதிமுக அமைச்சராக இருந்தேன், மிகப்பெரிய பொறுப்புலலாம் இருந்தேன். துணைத் தலைவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற குழு தலைவர்னு கொடுத்துருக்காங்க. 4 பேர், 40 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான், 4 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான். அதனால் இப்போ எனக்கு பதவியே இல்லை. ஆனால் அதுக்காண்டி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். அதை கட்சி மேலிடம் கொஞ்சம் காலதாமதம் சுணக்காமல் நிச்சயமாக கொடுக்க சொல்லுவோம். திமுகவோடு ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது இணக்கம் வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். தொலைதூர கல்வி திட்டத்தில் போலியாக ஆசிரியர்களை கணக்கு காட்டி மானியக் குழுவை ஏமாற்றியதாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததையும் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அந்த பிரிவு செயல்படுத்தப்பட்டு வந்ததையும் ஏற்கனவே பல்கலைக்கழக மானியக் குழு கண்டறிந்தது. இதனால் 2 ஆண்டுகளாக அந்த பிரிவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறி தொலைதூர கல்வி திட்டத்தை மீண்டும் தொடங்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக மானியக் குழு விரைவில் ஆய்வு நடத்தவுள்ளது. இந்நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் வைத்தியநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொலைதூர கல்வி திட்டத்தில் போலியான ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பெயர்களையும் தகுதியே இல்லாதவர்கள் பலரின் பெயர்களையும் தொலைதூர கல்விக்கான ஆசிரியர்களாக பட்டியலிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் மாணவர்களின் நலன் பாதிக்கப்படும் என்றும், போலியான பட்டியலை காட்டி தொலைதூர கல்விக்கு அனுமதி பெறுவதற்காக மானிய குழுவை ஏமாற்ற முயற்சி நடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் சன் செய்தி எதிரொலியாக தனியார் கோல்டு நிறுவனத்திடமிருந்து 600 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பள்ளப்பட்டி மணப்புரம் கோல்டு லோன் நிறுவனத்தில் சுமார் 1200 சவரன் தங்க நகைகளை பொதுமக்கள் முதலீடு செய்திருந்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு சவரனுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுத்த நிர்வாகம் அடுத்த ஆண்டில் வெறும் 500 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியுள்ளது. பங்குத்தொகை வங்கிக் கணக்குகளில் முறையாக வரவு வைக்கவில்லை என்றும் புகார் எழுந்தது. நிறுவனத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் சாரு என்பவர் திட்டம் குறித்து கூறி ஏமாற்றியதாக புகார் எழுந்ததால் போலீசார் அவரை கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். இதனையடுத்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாக மணப்புரம் கோல்டு நிறுவனம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தது. மக்களும் கோல்டு நிறுவனத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்தனர். இந்த நிலையில் கேரளத்தில் உள்ள மணப்புரம் தலைமை அலுவலகம் சென்று முதலீட்டாளர்களை முற்றுகையிட்ட பின் அதிகாரிகள் பள்ளப்பட்டி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக 8 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் நகைகளை திருப்பித் தருவதாக கோல்டு லோன் நிறுவன அதிகாரிகள் இறங்கி வந்தனர். மீதமுள்ள நகைகளுக்கு ஆதாரங்களை கொடுத்த பின் உரியவர்களிடம் ஒப்படைப்பதாக மணப்புரம் கோல்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விஜயின் கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கும் நிலையில் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க வந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆடி பாடி உற்சாகமடைந்தனர். சென்னை கமலா திரையரங்கில் முதல் நாள் முதல் காட்சியை ஆபரேட்டர் அறையிலிருந்து இயக்குநர் வெங்கட் பிரபு தொடங்கி வைத்தார். படத்தில் நடித்த வைபவ், அரவிந்த் ஆகாஷ் உள்ளிட்டோரும் ரசிகர்களுடன் படத்தை பார்த்து ரசித்தனர். கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் பிரம்மாண்ட யானை சிலையை வைத்து ரசிகர்கள் பட வெளியீட்டை கொண்டாடினார்கள். மதுரவாயல் ஏஜிஎஸ் திரையரங்கில் நடிகை த்ரிஷா, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் படம் பார்த்தனர். கோவை பிராட்வே திரையரங்கில் நடிகர் சிவகார்த்திகேயன் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து ரசித்தார். இந்த திரையரங்கில் காலை 7 மணி முதல் காட்சி திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது.
இன்ட்ரடக்ஷன் நல்லா இருந்தது, என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, தளபதியோட நடிப்பு நல்லா இருந்தது, இளைய தளபதி நடிப்பு நல்லா இருந்தது. எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, நல்லா எடுத்திருக்காரு. விஜய் நடிப்பு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படத்தில் எல்லாமே நல்லா இருக்கு. சொல்கிற மாதிரில டபுள் ஆக்ட் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சார் நல்லா இருக்கு, மாசர். சூப்பராக இருந்துச்சு படம். மஸ்ட் தியேட்டர் வாட்ச் தான். மஸ்ட்டாக தியேட்டர்லேயே வந்து பாருங்கள். 3 மணி நேரம் இருந்தாலும் சுத்தமாக லேகே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜி வச்சு அவர் எடுத்துகிட்டு வந்தது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எஸ்டரியர் அவரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் பெரிய ட்ரீட்டாக இருக்கும். மதுரை தவுட்டுச் சந்தையிலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் வரை விஜய் ரசிகர்கள் சுமார் 150 பேர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டையில் உள்ள திரையரங்குகளில் கோட் திரைப்படத்தின் முதல் காட்சி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டது. மதிய காட்சியும் ரத்து செய்யப்பட்டு ரசிகர்களுக்கு டிக்கெட் கட்டணம் திருப்பியளிக்கப்பட்டது. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஸ்ரீபிரியா திரையரங்கிலும் கோட் பட திரையிடலின் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அரை மணி நேரத்திற்கு பிறகு கோளாறு சீர் செய்யப்பட்டு மீண்டும் திரையிடப்பட்டது. கடின உழைப்பிற்கு புகழ்பெற்ற ஜப்பான் வார வேலை நாட்களை 4ஆக குறைக்கவும் வார விடுமுறை நாட்களை 3ஆக அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளது. ஜப்பான் நாட்டு அரசின் இந்த அதிரடி முடிவிற்கான காரணம் என்ன என இப்போது பார்க்கலாம். ஹிரோஷிமா, நாகசாகி தொடங்கி நிலநடுக்கம், சுனாமி என பல்வேறு பேரழிவுகளை சந்தித்த நாடு ஜப்பான். ஆனாலும் உலக அரங்கில் ஜப்பான் தலைநிமிர்ந்து நிற்க அந்நாட்டு மக்களின் கடின உழைப்பு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இந்நிலையில் வேலைப்பளு காரணமாக பணியாளர்களின் மன அழுத்தம் மற்றும் தற்கொலைகள் அதிகரிப்பதாக ஜப்பான் அரசு கருதுகிறது. ஜப்பானின் குழந்தை பிறப்பு விகிதமும் குறைந்து கொண்டே வருவதால் வேலைக்கு தேவைப்படும் இளைய தலைமுறையின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறது. இந்நிலை நீடித்தால் 2065ஆம் ஆண்டு ஜப்பானில் உழைக்கும் மக்களின் எண்ணிக்கை 40% அளவுக்கு, அதாவது தற்போதைய 7.5 கோடி என்ற நிலையிலிருந்து 4.5 கோடியாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஜப்பானியர்களின் வேலை நேரத்தை குறைக்கும் வகையில் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை என்ற திட்டத்தை ஜப்பான் அரசு வெளியிட்டுள்ளது. இந்த முடிவை 2021ஆம் ஆண்டிலேயே மேற்கொண்ட ஜப்பான் அரசு இது தொடர்பாக பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. எனினும் தற்போது வரை ஜப்பானின் 8% நிறுவனங்கள் மட்டுமே பணியாளர்களுக்கு வாரம் 3 நாட்கள் விடுமுறை வழங்குகின்றன. 85% நிறுவனங்கள் வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை வழங்கி வருகின்றன. எஞ்சிய 7% நிறுவனங்கள் இன்னும் வாரம் 1 நாள் விடுப்பு மட்டுமே வழங்கி வருகின்றன. பானாசோனிக், ஹிட்டாச்சி போன்ற நிறுவனங்கள் 4 நாள் வேலை முறையை ஏற்றுக்கொண்டாலும் அதன் தொழிலாளர்கள் புதிய முறைக்கு மாற தயக்கம் காட்டி வருகின்றனர். உதாரணமாக பானாசோனிக் நிறுவனத்தின் 63,000 ஊழியர்களில் 150 பேர் மட்டுமே 4 நாள் வேலை முறையை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்நிலையில் வேலை நாட்களை குறைக்கும் திட்டத்தை விரைவுபடுத்த வேலை தன்மை சீரமைப்புக்கான பிரச்சாரத்தை ஜப்பான் அரசு தொடங்கியுள்ளது. இதற்கு ஹட்டாரா கிகட்டா கைகாக்கு, அதாவது வேலை சூழலை மேம்படுத்துவது என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கான வேலை பளுவை குறைப்பது எப்படி, 4 நாட்களில் எப்படி செயல்படுவது என்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அதே நேரத்தில் ஓவர் டைம் எனப்படும் கூடுதல் பணிக்கான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மிகவும் அவசியம் என்றால் தொழிற்சங்கங்களின் ஒப்புதல் மற்றும் தெளிவான ஒப்பந்தங்கள் மூலம் விதிவிலக்கு பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசின் 4 நாள் வேலை திட்டம் பணியாளர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கூடுதல் நேரம் வழங்கும் வகையில் அமைந்துள்ளது. வாரத்தில் 3 நாட்கள் விடுமுறை கிடைப்பதால் வேலை பளுவும் மன அழுத்தமும் குறைவதாகவும் குடும்பத்தினருடன் செலவிடும் நேரம் அதிகரித்துள்ளதாகவும் புதிய திட்டத்துக்கு மாறியுள்ள பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.